பட்னர் ரெண்டா போட்டு போடு. அவனை ரெண்டா போட்டு போடு. அதான் மீன் வாங்க. ஒன்று ஒரு எட்டம்போது பார்த்துக்கா. ஒன்று ஒரு மாதிரி டவுட் ஆகுதா? டவுட் ஆகுதா? லைட்டாக தான் இருக்கும். அதை வளர்த்தலாம். நல்லா ஆசை போடணும். ஆமாம், அப்படி தான் பண்ணுவோம். குழம்பு பொறுத்தனா இது? ஆமாம், குழம்பா? குழம்பு குழம்பு வரேன். சரிண்ணா, கொஞ்சம் மட்டுமா? ஓகே மகா, ஓகே ப்ரோ. சார் ஃபோன் எடுக்கல சார், நான் வேறு ஒரு பார்க்குறேன். இல்லை இல்லை, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்க்குறேன். நல்லா வரையும் இருப்பீங்க. ஆமாம், வரைக்கிறது கொஞ்சம் போட வேறு ஒருத்தர் பார்க்க சொல்லியிருக்கேன். கலவம் வெட்டியா? ஷூட்டிங் ஸ்பாட் ஆகிட்டீங்க நீங்கள் வர வர. வாங்கல எங்க பாருங்க அமௌண்ட்டை எத்தனை பாருங்க. யூடியூப். ஆமாம், நாளைக்கு இவ்வளோ தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. விஜயெல்லாம் எடுத்துட்டு படம் அடிக்கிறாங்கப்பா. நம்ம தொழில் பண்ணுறோம். தொழில் அது இல்ல, ஹீரோனுங்கிற பட்டம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல. தொழில் பண்றதெல்லாம் விடுங்க, பட்டம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மீனா வந்து இது மீனா பெரிய பாரியா இருக்கா? மீன் இருக்கா? நல்லா இருக்கு. கையில பார்க்க தெரியும். சரி சரி சரி, பார்க்கலே தெரியும். அதே போடு. டவுட்னாவே செக் பண்ண சொல்லுவான். கையில தூக்கும்போது தெரிஞ்சிடும் மீன். அடிக்க மாட்டேன். நம்ம சந்திரி எப்போ கல்யாணம்? கல்யாணமா 8ஆம் மாசமாம்மா. ஒரு இன்ஃபார்ம்லாம் கிடையாது. நோட்டீஸ் வைப்பாங்கல்ல, நோட்டீஸ் வைப்பாங்கல்ல, முன்னாடியே நம்ம எப்படி சொல்லுறது? முன்னாடியே எல்லாமே நடந்துக்குது. அதுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறதுயா? இதுக்கு சொல்ல போடு. ஏண்டா இல்லைன்னு சொல்கிறேன், அப்புறம் திரும்ப திரும்ப அப்படியெல்லாம் இங்கே இது பாக்கெட்டில் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு அப்புறம் சொல்ல மாட்டேன். வாய் தெரிஞ்சு ஏண்டா வந்து போடு, ரெண்டா போட்டு போடு. ஃபோன் பண்ணி வச்சுன்னா அதையும் கேட்குறேன். ஏன் பாக்கெட்ல காசு பாக்கெட்ல இருக்கக்கூடாதா? காசு காசு மீன் வெட்டுறது மட்டும் அனுப்ப சொல்றானா? ஏன் அது வாய் தர மாட்டேடா? அவரு கேட்கறது வேற, அவரு கேட்கறது வேற, சிட்டுக்கு நீ சொல்றது வேற.
மீன் வாட்டத்தை மட்டும் அனுப்புன்னு சொல்லு. 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா அனுப்புறேன்னு சொல்றேன். நான் சொல்றேன் கீழே போட்டு கூட அது அக்கௌண்ட் இல்லாது என் அக்கௌண்ட்ல இருக்குது இல்லை, உனக்கு தேவையில்லாத அது. நீங்க உனக்கு மீன் வாட்டத்தை மட்டும் அனுப்புறேன், அது நியாயம். அப்பயாவது வந்து அனுப்பாத இருக்குதேடா. ஆமா அனுப்பாத, எனக்கு தேவையில்ல. வாங்க சாமி, எனக்கு தேவையில்லப்பா உன் காசு. அனுப்பாத, நான் ஏன் அனுப்புறேன்? விடு. இதுக்குன்னா சிங்கம் ஒரு செல்லு வாங்கி ஓபன் பண்ண போறாரு. வாங்க போறான், வாங்கி ஓபன் பண்ணி தான் சொல்றேன். என்ன அனுப்புதான் சொன்னேன். காசு கொடுத்தாலும் காசு அவ்வளோ கஷ்டப்படுறா நாங்க காசு கொடுக்கணுமா காசு கொடுக்க மாட்டோம். உனக்கு ஏன் தேவையில்லாது அது? ஏண்டா அது அந்த நான் இது கூட தரலாம். எவ்வளோ பேச சொல்லு. அதனாலதான் என் அக்கௌண்ட்ல அனுப்பாதான் உன் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணிக்கிட்டா. நீ ஏன்டா கஷ்டப்படுற? எனக்கு அனுப்பிச்சுட்டு எதுக்கு வர கஷ்டப்படுற? வந்த உடனே இப்ப பிரகாஷ் செல்ல அனுப்பிச்சு விட்டாச்சு. அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க. செல்லு வாங்க போறேன், வாங்கி ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. என் செல்லுக்கு வேணாண்டா 10 விஷா உன் காசு வச்சா எனக்கு தின்ற மாரி இருக்குது. நீ எப்படி கிட்ட கதை நீங்க அனுப்பாதுன்னு சொல்றேன் நானு. அதெல்லாம் கொத்து நீ அனுப்பிச்சு விட்டு வாங்க காசு. என்ன பண்ணாரு? பேசலாம் பேசல, நான் தான் தெரிஞ்சில்ல. ஏன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதுன்னு கேட்குறேன். ஒண்ணு நீ விட்டு கொடுத்து போனா இல்ல அவரு விட்டு கொடுத்து நீயும் பேசுற அவரும் நான் சொல்றேன். சரி 50 ரூபா மீன் வெட்டுற காசு மட்டும் அனுப்புறான்றான். அந்த வாய் தெரிஞ்சு சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம வாய் தெரிவிக்க மாட்டேங்கிறான். காதில் சொல்ற மாதிரி தான் கேட்கறான். கிடையாது.